ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது அரையண்ணா இந்தியா 1934 1934ஆம் ஆண்டின் அரையண்ணா நாணயத்தின் மதிப்பு அதன் நிலை மற்றும் அரிய தன்மையை பொறுத்து மாறுபடும். இது பிரிட்டிஷ் இந்தியாவின் பயன்படுத்தப்பட்ட செப்பு நாணயமாகும். ஆயிரத்தி 1934ஆம் ஆண்டில் அரையண்ணா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் 5ஆம் ஜார்ஜ் மன்னருடைய நாணயம். இந்த நாணயம் மெட்டல் காப்பர், வெயிட் 1.62 கிராம்ஸ், டயாமீட்டர் 17.39 mm. பிரிட்டிஷ் இந்தியா சார்ஜ் 5 அரையண்ணா 1934 கல்கட்டா மின்ட் நாணயம். ஆயிரத்தி 1934க்கு கீழே எந்தவித குறியீடும் இல்லை. இது கல்கட்டா மின்ட் நாணயம், பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள கல்கட்டா மின்ட் நாணயம் அரையண்ணா. இந்த நாணயம் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் எஸ்டிமேட்டட் பிரைஸ் 5000 - 7000 ரூபாய் வரை விலை போகும். இந்த நாணயங்கள் பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள நாணயங்கள். நமது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி உள்ள நாணயங்கள். அப்பொழுது உள்ள நாணயங்களுக்கு இப்பொழுது நல்ல மதிப்பு உண்டு. எப்பொழுதுமே பழங்காலத்தில் உள்ள நாணயங்களுக்கு சிறந்த மதிப்பு உண்டு வருங்காலங்களில். அது எந்த அச்சகத்தில் அச்சிடப்பட்டது என்பதை பொறுத்து அதனுடைய உண்மையான மதிப்பு மாறுபடும். இந்த நாணயம் சுத்தமான காப்பர் காயின். வருங்காலங்களில் பழைய நாணயங்களை சேமித்து வைப்பது நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும். நாணயங்களை பொதுவாக சேமித்து வைப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சேமித்து வைத்து பழக்கமுள்ளவர்கள் நாணயங்களை சேமித்து வைத்தால் பிற்காலங்களில் பழைய நாணயங்களுக்கு நல்ல மதிப்பு உண்டு. தற்சமயம் இந்த நாணயம் நல்ல கண்டிஷனை பொறுத்து புத்தம்பதிதாக முதலில் அச்சிடப்பட்டது போல் இருந்தால் இந்த நாணயத்திற்கு எஸ்டிமேட்டட் பிரைஸ் 5000 - 7000 ரூபாய் வரை விலை போகும். எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பாதியிலே நீங்கள் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இதனுடைய விலை வீடியோவுடைய கடைசியில் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.